வணக்கம் மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் தரம் 12க்குரிய தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடத்தில் நாங்கள் தர்க்க சுற்றுக்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதிலே இலக்கமுறை சுற்றுக்களின் அறிமுகம், இதனுடைய தேர்ச்சியாக அடிப்படை இலக்க சுற்றுக்களையும் சாதனங்களையும் வடிவமைப்பதற்கு தர்க்கப்படலைகளை பாவிப்பர். Competency use logic gates to design basic digital circuit and devices. இதனுடைய தேர்ச்சி மட்டமாக மத்திய செயற்பாட்டலகில் சேர்மான தர்க்க சுற்றுக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதனை ஆராய்வதுடன் பௌதிக நினைவகத்தில் தொடரி சுற்றுக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதனையும் ஆராய்வர். Explore how combinational logic circuit are used in CPU and sequential circuit in physical memory. Right. இதனுடைய கற்றல் பெறாக முதலாவது மத்திய செயற்பாட்டு அலகில் பிரதான கட்டமைப்பு கூறுகளை இனங்காண்பர். இரண்டாவது அரைக்கூட்டி சுற்றுக்கான உண்மை அட்டவணையினையும் தர்க்க கோவையினையும் உருவாக்குவர். மூன்றாவது முழுக்கூட்டி சுற்றுக்கான உண்மை அட்டவணையினையும் தர்க்க சுற்றுக்களையும் தர்க்க கோவையினையும் உருவாக்குவர். ரைட். அப்ப நாங்கள் பார்க்க போற விடயம் புள்ளிகள் இதிலே முக்கியமாக அரைக்கூட்டி முழுக்கூட்டி தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். ஹாஃப் ஹெடர் ஃபுல் ஹெடர்னு சொல்வார்கள். அதாவது இவை இணைப்பு சுற்றுக்களாக காணப்பட போகின்றன. இணைப்பு சுற்றுக்கள், அதாவது சீக்வென்ஷியல் சர்க்கிட், கம்பினேஷனல் சர்க்கிட் சொல்ல போறோம். இது இணைப்பு சுற்றுக்களாக காணப்படும். இணைப்பு சுற்றுக்கள் என்று சொல்லப்படுகின்ற போது என்னென்றா வழங்கப்படுகின்ற, அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கப்படுகின்ற உள்ளீட்டுக்கு ஏற்றவாறு வெளியீட்டை தருவினவாக இந்த இணைப்பு சுற்றுக்கள் காணப்பட போகின்றது. இந்த இணைப்பு வகையான சுற்றுக்கள்லாம் அரைக்கூட்டியாக இருக்கலாம், முழு கூட்டியாக இருக்கலாம், இவ்வாறான விடயங்களாக இருக்கலாம். ரைட். ஏன் நாங்கள் இந்த அரைக்கூட்டி விடயத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்று பார்ப்போம். அதாவது சாதாரணமாக கூட்டல்களை செய்கின்ற போது அப்ப நாங்கள் கூட்டல் செயற்பாடுகளை தர்க்க சுற்றுக்களை பயன்படுத்தி நாங்கள் செய்ய முடியும். அப்ப இதுல அரைக்கூட்டியினை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமெண்டா தர்க்க சுற்றுக்கள், தர்க்க வாயில்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற தர்க்க சுற்றுக்களின் ஊடாக இந்த அரைக்கூட்டி செயற்பாட்டை, அரைக்கூட்டியின் ஊடாக நாங்கள் இரும எண்களை கூட்டுகின்ற செயற்பாட்டை மேற்கொள்ள முடியும். ரைட். அப்ப இதிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் அரைக்கூட்டின்னு சொல்லப்படுகின்ற போது நாங்கள் இரண்டு உள்ளீடுகளை கொண்டிருக்கும், இரண்டு உள்ளீடுகளை கொண்டிருப்பதோடு அதாவது அதே போல் இரண்டு வெளியீடுகளையும் கொண்டிருக்கும். சரியா? அப்ப நாங்கள் இங்கே ஒரு பிட் பெருமானத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு பிட் அளவுடைய பெருமானத்தினை நாங்கள் கூட்டுவதற்காக இந்த அரைக்கூட்டி என்ற வழியை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். இதிலே பார்ப்போம். அதாவது இதுல நீங்க பார்க்கலாம், ஏ என்ற ஒரு உள்ளீடு காணப்படுகின்றது. ஏ என்ற ஒரு உள்ளீடு, அதே மாதிரி பி என்ற உள்ளீடு காணப்படுகின்றது. அப்ப ஏ பி என்றது உள்ளீடாக காணப்பட போகின்றது. இரண்டு உள்ளீடுகள் இருக்கு. இது ஏ பி என்ற இரண்டு உள்ளீடுகள் காணப்படுகின்றது. அதே மாதிரி இரண்டு வெளியீடு காணப்படுகின்றது. எங்களுக்கு என்ன வெளியீடு? ஒன்று சம்மாக இருக்கின்றது, அடுத்து ஹரியாக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு வடிவா தெரியும் என்ன அரைக்கூட்டின்னு சொல்லப்படுகின்ற போது ஒரு பிட் பெருமானத்தை நாங்கள் கூட்ட பயன்பட போகும். சரிதானே? அப்ப அதுல நாங்க பார்க்க போகின்ற விடயம் என்ன, ஏ கம் பி என்ற இரண்டு வேறுபட்ட உள்ளீடுகள் காணப்பட போகின்றது. அதே மாதிரி வெளியீடு என்ன இருக்க போகுது? சம் ஹரின்னு சொல்லப்படுகின்ற இரண்டு வேறுபட்ட வெளியீடுகளை நாங்கள் இங்கே காணப்படுகின்றது. சரியா? அப்ப இரண்டு வேறுபட்ட உள்ளீடுகள், இரண்டு வேறுபட்ட வெளியீடுகள். அதாவது ஏ கம பி என்ற இரண்டு உள்ளீடுகளையும் கொடுக்கின்றோம். அதே போல் சம் ஹரின்னு சொல்லப்படுகின்ற இரண்டு வேறுபட்ட வெளியீடுகளை நாங்கள் வழங்குகின்றோம். சரியா? அரைக்கூட்டியை பயன்படுத்தி கூட்டுகின்ற செயற்பாட்டை பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு பிட் பெருமானத்திலே நாங்கள் கூட்டுகின்ற போது எங்களுக்கு அதாவது 0 + 0
அதாவது பூஜ்ஜியத்தையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு பூஜ்ஜியம் பெறப்போகுது. அதே மாதிரி பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு ஒன்று என்ற பெருமானம் பெறப்போகுது. அதே போல ஒன்றையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு ஒன்று என்ற பெருமானம் பெறப்போகுது. அதே மாதிரி ஒன்றையும் கூட்டுகின்ற போது என்ன வரப்போகுது? அதாவது ஒரு முறையும் பூஜ்ஜிய மீதியும் இருக்க போகுது. ஒரு முறையும் பூஜ்ஜிய மீதியும் இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு அங்க 2 பிட் தேவைப்படுது. 2 பிட் தேவைப்படுது. ஏன்? ஒரு முறை வரப்போகுது, பூஜ்ஜியம் மிச்சம் வரப்போகுது. அப்ப எங்களுக்கு என்ன தேவைப்படுது? இங்கே 2 பிட் தேவைப்படுகின்றது. 2 பிட்கள் தேவைப்படுகின்றது. சரிதானே? அப்ப நாங்கள் பாருங்க, இதால என்ன செய்யலாது? தனி ஒரு பிட்ல குறிப்பிடலாம்னு பார்த்தா வெளியிட்ட குறிப்பிட முடியாது. உள்ளீடுகள் 2 பிட்கள் 2 பெருமானமாக இருக்கின்ற போது வெளியிட்ட தனி ஒரு பிட்ல குறிப்பிடலாம்னு பார்த்தா குறிப்பிட முடியாது. ஆகவேதான் எங்களுக்கு அப்ப 2 பிட்களிலே நாங்கள் என்ன செய்ய போறோம்? குறிப்பிட போறோம். அதுல பார்த்தோம்னா பூஜ்ஜியத்தையும் கூட்டுகின்ற போது நாங்கள் பூஜ்ஜிய மீதமாகவும் பூஜ்ஜிய முறையாகவும் காணப்படும். அதே மாதிரி பூஜ்ஜியம் ஒன்றை கூட்டுகின்ற போது 1 0 காணப்பட போகின்றது. சரியா? அதே மாதிரி 0 1 கூட்டுகின்ற போது இதுலயே நாங்க பார்க்க போறோம். இதே சம் என்று சொல்ல போறோம். மொத்த பெருமானம் இதே ஹரி என்று சொல்ல போறோம். பார்க்கலாம் நீங்க. இது சம் என்ற பெருமானம், ஹரி என்ற பெருமானம். இதை பாருங்க. அதாவது பூஜ்ஜியத்தையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு உரிய மீதி பெருமானம் பூஜ்ஜியம் தான், காவி செல்வதும் பூஜ்ஜியம் தான். பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு அதாவது மீதி பெருமானம் 1ஆகவும் காவி செல்கின்ற பெருமானம் பூஜ்ஜியமாக இருக்கப்படும். அதே மாதிரி ஒன்றையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு மொத்த பெருமானம் 1ஆகவும் காவி செல்கின்ற பெருமானம் பூஜ்ஜியமாகவும் இருக்க போகுது. அதே மாதிரி ஒன்றையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு மொத்த பெருமானம் வாரவடியம் என்னவா இருக்க போகுது? பூஜ்ஜியமாகவும் காவி செல்கின்ற பெருமானம் 1ஆகவும் காணப்பட போகுது. அப்ப இங்க எங்களுக்கு நாங்கள் 2 வெளியீடுகளை பார்க்கின்றோம். ரைட். அதிலே பாருங்கள், இப்ப அரைக்கூட்டிக்குரிய உண்மை அட்டவணையை பாருங்க. அப்ப நாங்கள் ஏ பி என்ற 2 உள்ளீடுகளையும் சம் ஹரியன்னு சொல்லப்படுகின்ற 2 வெளியீடுகளையும் காணப்படும். ஏபி என்ற 2 உள்ளீடுகள், சம் ஹரியன்னு சொல்லப்படுகின்ற 2 வெளியீடுகளும் காணப்படுகின்றது. அப்ப என்ன? ஏ 0 + 0 மொத்த பெறுமதி பூஜ்ஜியமாகவும் காவி செல்வதும் பூஜ்ஜியமாக இருக்க போகுது. 0 + 1 மொத்த பெறுமதி 1ஆகவும் காவி செல்வதும் பூஜ்ஜியமாக இருக்க போகுது. அதே மாதிரி 1 + 0 மொத்த பெறுமதி 1ஆகவும் காவி செல்கின்ற பெறுமதி பூஜ்ஜியமாகவும் இருக்க போகுது. அதே மாதிரி 1 + 1 என்றா மொத்த பெறுமதி எங்களுக்கு பூஜ்ஜியமாகவும் காவி செல்கின்ற பெறுமதி எங்களுக்கு 1ஆகவும் காணப்பட போகுது. ஏனென்றா 1 + 1 2, 2 நாங்கள் 2ஆல் பிரிக்கின்ற போது என்ன செய்ய போகுது? ஒரு முறையும் பூஜ்ஜியம் மீதியும் இருக்க போகுது. அப்ப நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சம் என்றது எங்கள் மீதி தொகையாகவும் ஹரி என்று காவி செல்கின்ற பெருமானமாகவும் காணப்பட போகின்றது. ரைட். அப்ப அடுத்ததாக எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் இதுக்குரிய தர்க்க சுட்டை கீற வேண்டும். இந்த உண்மை அட்டவணைக்குரிய தர்க்க சுட்டை நாங்கள் வடிவமைக்க வேண்டும். ரைட். எவ்வாறு இந்த உண்மை அட்டவணைக்குரிய தர்க்க சுட்டை அமைக்க முடியும் என்று பார்ப்போம். ரைட். முதலாவது விடயம், நாங்கள் இதுக்குரிய சமுக்குரிய பெருமானத்தை பார்ப்போம். சமுக்குரிய பெருமானத்தை பார்ப்போம். சமுக்குரிய பெருமானத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அதாவது எஸ்ஓபி வடிவில் அல்லது பிஓஎஸ் வடிவில் எடுக்க முடியும். நாங்கள் ஒரு தர்க்க உண்மை அட்டவணையிலே இருந்து தர்க்க கோவையினை நாங்கள் எடுப்பதற்கு என்னென்ன முறைகள் எடுக்கலாம்? ஒன்று எஸ்ஓபி வடிவில் எடுக்கலாம், அடுத்தது பிஓஎஸ் வடிவில் எடுக்கலாம். நாங்கள் இங்கே எஸ்ஓபி வடிவத்தில் எடுக்க போகின்றோம். எஸ்ஓபி வடிவத்தில் இந்த தர்க்க கோவையினை எடுக்க போகின்றோம். ரைட். அப்போ சமக்குரிய பெருமானத்தை நாங்கள் முதல் எடுப்போம். சமக்குரிய பெருமானத்தை எடுக்க போகிறோம். ரைட். அப்ப சமக்குரிய பெருமானத்தை நாங்கள் பார்த்தோம்னா இந்த 2 சந்தர்ப்பம் இருக்கு. என்னென்ன சந்தர்ப்பம்? அதாவது இங்கே 1 வருகின்ற சந்தர்ப்பம். ஒரு சந்தர்ப்பம் இருக்க போகுது இது. இதனுடைய சந்தர்ப்பம் என்னவா இருக்கலாம்? A bar into B. இது ஒரு சந்தர்ப்பம். A bar into B. இது ஒரு சந்தர்ப்பம். அடுத்தது எஸ்ஓபி முறையில் அடுத்த சந்தர்ப்பம் எது? இது 1க்குரிய சந்தர்ப்பம். இது என்ன சந்தர்ப்பம்? பிளஸ்
a into b bar a into b bar. அப்ப ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்று a bar into b plus a into b bar. அப்ப இப்படி ரெண்டு சந்தர்ப்பங்களை எதிர சொல்றோம் நாங்கள் வந்து சமக்குரிய கோவையாக இருக்க போகுது. சமக்குரிய கோவையை வந்து SOP முறையில் எடுக்கின்ற போது எங்களுக்கு இந்த பெருமானம் கிடைக்கப்படுகின்றது. சரியா? ரைட், ஓகே. அதே மாதிரி அடுத்தது பார்க்க போறோம் வந்து ஹரிக்குரிய கோவை. ஹரிக்குரிய கோவையை நாங்கள் பார்த்தோம்டா, ரைட், ஹரிக்குரிய கோவை இது மட்டும்தான். ஒன் வருகிற சந்தர்ப்பம் இது மட்டும்தான். இதை மட்டும் எடுத்தோம்டா காணும்போது ஒன்றும் தேவையில்லை. சரியா? அப்ப சமக்குரிய கோவை எங்களுக்கு ஹரிக்குரிய கோவை பாருங்கிற போது a into b இது ஹரிக்குரிய கோவையா இருக்க போகுது. இது சமக்குரிய கோவையாக காணப்பட போகுது. இது ஹரிக்குரிய கோவையாக காணப்பட போகுது. சரியா? அப்ப a into b ஆக இருக்குது. சரி, அப்ப இதுக்குரிய தர்க்க சுட்டத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம்? அமைக்க போறோம். இதுக்குரிய தர்க்க சுட்டை அமைக்க போறோம். ரைட், பாருங்க. ரைட், சமக்குரிய கோவை a into b bar plus a into b. அதே போல ஹரிக்குரிய கோவையாக எங்களுக்கு காணப்படுகின்ற விடயம் வந்து a into b a into b. ரைட், அப்ப இதுக்குரிய நாங்கள் தர்க்க சுற்றை கிருவமாக இருந்தா இவ்வாறு அமையும். சரியா? இவ்வாறு அமைய போகின்றது. அப்ப இங்க நீங்க பார்க்கலாம் வந்து என்ன விடயம் என்று பார்க்கலாம். அதாவது இதுல நீங்க பாருங்கள், இதுக்குரிய விடயம் வந்து b bar, இது a. அப்ப இதனுடைய பெருமானம் வந்து உங்களுக்கு a into b bar ஆக இருக்கு. a into b bar ஆக இருக்கு. அதே போல் இதை நாங்கள் பார்த்தோம்னா இதுக்குரிய பெருமானம் வந்து b, இதுக்குரிய பெருமானம் a bar. ஆகவே இதுக்குரிய பெருமானம் வந்து a bar ஆக a bar into b ஆக காணப்பட போகுது. ஆகவே சமக்குரிய கோவையாக a into b bar plus a bar into b ஆக அமையும். அதே மாதிரி ஹரிக்குரிய பெருமானம் வந்து நேரடியாகவே a into b ஆக என்ன செய்கின்றது? அமைகின்றது. சரியா? இது b, இது a. ஆகவே a into b ஆக இங்கே என்ன செய்யப்படுது? ஹரிக்குரிய கோவையாக அமைகின்றது. அப்ப உங்களுக்கு அரைக்கூட்டிக்குரிய உங்களுக்கு உண்மை அட்டவணை தெரியும், அதே மாதிரி தர்க்க சுற்றும் தெரியும். அப்ப இது தொடர்பான வினாக உங்களை கேட்க முடியும். அடுத்த பார்க்க போன்றோம் வந்து அரைக்கூட்டிக்குரிய விடயத்தினை இன்னும் சுருக்கமாக இவ்வாறு தர்க்க சுற்றினை வரைய முடியும் என்று பார்ப்போம். ரைட், ஓகே. அப்ப இதுல பாருங்க புள்ளிகள் வந்து ஏற்கனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தை பாருங்க. சம் ஹரியில மாற்றம் பெறாது இந்த சம்ம பாருங்க. இதை பார்த்த உடனடியாக உங்களுக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வரணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இது என்ன கேட்ஸுக்குரியதுன்னு ஞாபகத்துக்கு வரணும். பாருங்க, அதாவது a into b a bar into b plus a into b bar, a bar into b plus a into b bar தான் என்னத்துக்கு? இந்த சமக்குரிய கோவை. அப்ப இதை பார்த்தா உங்களுக்கு எக்ஸோகேட்ஸினுடைய ஞாபகம் என்ன செய்யணும்? வரணும். ஏன்? வேறுபட்ட உள்ளீடுகள் காணப்படுகின்ற போது வெளியீடு பூஜ்ஜியமாக இருப்பதுதான் என்ன வேற இருக்க போகுது? எக்ஸோர் கேட்ஸ். சரிதானே? அப்ப ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, வேறுபட்ட உள்ளீடுகள் காணப்படுகின்ற போது வெளியீடு பூஜ்ஜியமாக இருப்பது எக்ஸோகேட்ஸா இருக்க போகுது. அப்ப பாருங்க, இதுல வந்து a into a bar into b plus a into b bar. இதை நாங்கள் இவ்வாறு குறிப்பிட முடியும். இது எதுக்கு சமனாக இருக்க போகுது? a XOR b க்கு சமனாக காணப்பட போகின்றது. a XOR b க்கு சமனாக காணப்பட போகின்றது. ஆகவே நாங்கள் சம்முக்கு பதிலாக இந்த கோவைக்கு நாங்கள் எடுத்து இந்த கோவைக்குரிய தர்க்க சுட்டை நாங்கள் இஞ்சி என்ன செய்ய முடியும்? a எக்ஸ்க்ளூசிவ் b குரிய தர்க்க சுட்டினை என்ன செய்ய முடியும்? வரைய முடியும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, a plus b இதுல என்ன வர போகுது? உங்களுக்கு a எக்ஸ்க்ளூசிவ் b ஆக காணப்பட போகின்றது. a எக்ஸ்க்ளூசிவ் இதற்குரிய விடையாக a எக்ஸ்க்ளூசிவ் b ஆக காணப்பட போகின்றது. சரியா? அப்ப இங்க எக்ஸோகேட்ஸ் நாங்கள் ஏற்கனவே அங்க வந்து 3 கேட்ஸை பயன்படுத்தி நாங்கள் கீர்ன விஷயத்தை இங்க என்ன செய்ய போறோம்?
XOR என்ற ஒரு தனி ஒரு கேட்ஸை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம், இந்த பகுதியை உருவாக்குறோம். உங்களுக்கு ரெண்டு வகையான கேட்ஸும் தெரியும், ரெண்டு வகையான கேட்ஸும் தெரியும். இது நாங்கள் முதல் கீர்ன மாதிரி பார்க்கவும் தெரிய வேண்டும், அதே மாதிரி இந்த XOR மட்டும் கீரையும் தெரிய வேண்டும். இதைத்தான் கூடுதலாக பயன்படுத்துவார்கள், வினாக்கு கூடுதலாக கேட்பார்கள். ரைட். அடுத்ததாக முழுமை கூட்டியை பற்றி பார்க்க போறோம். சரியா? முழுமை கூட்டி என்றா என்ன? அதாவது ஹாஃப் ஹெடர் அரை கூட்டியில வந்து நாங்கள் பார்த்தோம்னா வந்து ஒரு பிட் பெருமானத்தை தான் கூட்டலாம். அதை விட கூடிய பெருமானத்தை நாங்கள் கூட்டுவதற்கு என்ன செய்யலாது, என்ன ஹாஃப் ஹெடரை பயன்படுத்த முடியாது. அதுல இருந்த குறைபாடு காரணமாக அறிமுகப்படுத்தப்பட்டபடியும் தான் இது முழுமை கூட்டி, ஃபுல் ஹெடர். என்ன அரை கூட்டியில வந்து நாங்கள் ஒரு பிட் பெருமானத்தை தான் நாங்கள் கூட்டலாம். சரியா? அப்ப அதுல அப்ப எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும், வேறு பெருமானங்கள் கூட்ட முடியாத இருக்கு. இப்ப அதை விட கூடுதலான நாங்க பிட்டை பயன்படுத்துகின்ற போது என்ன செய்ய வேண்டும், நாங்க ஃபுல் ஹெடர் என்ற ஒரு எண்ணக்கருக்கு போறோம். எதுக்கு போறோம்? ஃபுல் ஹெடர், முழுமை கூட்டி. அப்ப முழுமை கூட்டின்னு நாங்கள் பார்த்தோம்டா வந்து இது ஒரு கம்பினேஷனல் சர்க்கிட் தான். ஏற்கனவே நான் கூட சொன்னான் வந்து சரிதானே, இது ஒரு கம்பினேஷனல் சர்க்கிட் தான். இதுல நாங்கள் பார்த்தோம்னா 3 உள்ளீடுகள் காணப்பட போகின்றது. 3 உள்ளீடுகளும் 2 வெளியீடுகளும் காணப்பட போகின்றது. அதாவது நாங்கள் பார்த்தோம்டா இங்கே A என்ற ஒரு உள்ளீடு, அதாவது B என்ற உள்ளீடு, அதே மாதிரி 3வது உள்ளீடு வரப்போது என்னண்டா வந்து முன்னைய பெருமானத்தினுடைய காவி சீன்னு சொல்ல போறோம், ஹரியின். அதாவது முன்னைய நாங்கள் கூட்டுகின்ற போது அதனூடாக பெற்றுக் கொள்ளப்படுகின்ற காவி அந்த ஹரிய வந்து இங்க என்ன செய்ய போறோம், உள்ளீடாக கொடுக்க போறோம். சரியா? அப்ப இங்க வந்து 3 உள்ளீடுகளும் 2 வெளியீடுகளும் வரப்போகுது. என்ன, ஒன்று சி அவுட்னு சொல்றோம், ஹரி அவுட்னு சொல்ல போறோம். அதே மாதிரி அடுத்த சம் சொல்ல போறோம். அப்ப முழுமை கூட்டியில் என்ன செய்யப்பட போகுது, 3 வேறுபட்ட உள்ளீடுகள் 2 வேறுபட்ட வெளியீடுகளை கொண்டமைய பெற்றதாக என்ன செய்ய போகுது, முழுமை கூட்டி காணப்பட போகுது. சரியா? அப்ப அரை கூட்டியில காணப்படுகின்ற குறைபாடு தான் முழுமை கூட்டி நாங்கள் பயன்படுத்துற காரணமாக இருக்குது. சரிதானே? குறைபாடுன்னு சொல்லுன்ற விட நாங்கள் சொல்லாமல் அங்க ஒரு பிட்டை தான், ஒரு பிட் பெருமானத்தை தான் கூட்ட முடியும். அதற்கு கூடுதலான பிட்களை கூட்டுகின்ற போது என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஃபுல் ஹெடர் என்ற எண்ணக்கருக்கு வர வேண்டும். ரைட். அப்ப இதுல நாங்கள் பார்க்கின்றோம் வந்து 3 உள்ளீடுகள் A B என்றது வந்து சாதாரணமான உள்ளீடா இருக்க போது, C என்று சொல்லப்படுகின்ற போது முதலாவது நூடாக பெறப்பட்ட ஹரியாக காவியாக என்ன செய்ய போகுது, இந்த உள்ளீட்டை C என்றது நாங்கள் என்ன செய்யணும், வழங்குறோம். அதே மாதிரி 2 வெளியீடுகள் என்ன செய்ய போகுது, இங்கே காணப்பட போகின்றது. அடுத்த பார்க்க போறோம் வந்து இந்த 2 அரை கூட்டின்ற இணைப்பு தான் முழுமை கூட்டி. என்ன, 2 அரை கூட்டியினுடைய இணைப்பு தான் என்ன இருக்க போகுது, முழுமை கூட்டியாக காணப்பட போகுது. 2 அரை கூட்டியினுடைய இணைப்பு தான் என்ன இருக்க போகுது, முழுமை கூட்டியாக காணப்பட போகுது. சரி, இந்த 2 எண்களையும் கூட்டுகின்ற போது என்ன மாதிரி நடைபெற போகுதுன்னு பார்ப்போம். அப்ப இங்கே பார்த்தோம்னா 4 பிட் பெருமானம் இருக்க போகுது. இதை கூட்டுகின்ற போது 4 பிட்களை கொண்ட 2 எண்களை நாங்கள் கூட்டுகின்ற போது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சரி, இதுல பாருங்கள், நம்பர் 1 இருக்கு, 0 1 1 1 என்றது நம்பர் 1. அதே மாதிரி நம்பர் 2 இருக்கு, 1 1 1 0 1 1 1 0 சொல்லப்படுகின்ற போது அது நம்பர் 2 காணப்பட போகுது. இதுல என்ன ஹரின்னு என்ன வரப்போகுது, ஹரி அவுட் வரப்போ. ரைட், இதை எப்படி பார்க்க போறோம். 2 பெருமானங்களையும் கூட்டுகின்ற போது என்ன நடக்க போகுது. சரி, சிம்பிளான விடயம். ரைட். இப்ப இதுல பார்ப்போம் வந்து 1ஐயும் 0ஐயும் கூட்டுகின்ற போது நாங்கள் சம்னு சொல்லப்படுகின்ற போது மீதியாக இருக்க போது, ஹரி இன்னும் சொல்லப்படுகின்ற போது முன்னிய பெருமானத்தினுடைய விடயமாக காணப்பட போகுது, ஹரி அவுட்னு சொல்லப்படுகின்ற போது மீதியாக காணப்பட போகுது. ரைட். 1ஐயும் 0ஐயும் கூட்டுகின்ற போது என்ன நடக்கும் எங்களுக்கு, அதாவது ஒரு மிச்சமும் 0 முறையும் காணப்பட போகுது. ஒரு மிச்சமும் 0 முறையும் காணப்பட போகுது. சரிதானே? ரைட். அப்ப இந்த 0 மீதி வந்து மற்றதுக்கு என்ன செய்ய போகுது, ஹரியினாக வரப்போகுது. சரிதானே? முன்னிய ஹரி அவுட் காவியானது அதாவது என்ன செய்ய போகுது,
அடுத்ததுக்கு வந்து கூட்ட போறோம், அதோட சேர்த்து கூட்ட போறோம், ஹெரியினாக வரப்போகின்றது. சரிதானே? அப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா 1 1 சொல்லப்படுகின்ற போது என்ன வரப்போகுது? 2 2 என்ன செய்ய போகுது? எங்களுக்கு 0 மீதியும் ஒரு முறையும் காணப்பட போகுது, ஒரு முறையும் காணப்பட போகுது. அப்ப இந்த ஒரு முறை வந்து இங்க என்ன செய்ய போறோம்? வந்து கூட்ட போறோம். இந்த ஒரு முறையை இங்க வந்து கூட்ட போறோம். அப்ப இப்ப பார்ப்போம் பெருமானத்தை. 1 1 1 1னா 3 3 என்ன வரப்போகுது? ஒரு முறையும் ஒரு மிச்சம் இருக்க போகுது, ஒரு முறையும் ஒரு மிச்சம் காணப்பட போகுது. ஆகவே நாங்கள் சம்முக்குள்ள என்ன மிச்சத்தை ஒன்றையும் முறையே ஒன்றையும் இதுக்க போடுறோம். சரிதானே? ரைட். அப்ப அடுத்த பார்க்க போறோம் வந்து இதை நாங்கள் இங்கே கொண்டு வர போறோம். ரைட். என்ன அடுத்ததனுடைய ஹெரியினை கொண்டு வரோம். கொண்டு வருகின்ற போது பாருங்க 0 1 1 0 1 1 சொல்லப்படும் போது பெருமானம் என்ன? 2 2 எங்களுக்கு மீதி என்ன? 0. எத்தனை முறை? ஒரு முறை, ஒரு முறை. அப்ப இந்த ஒரு முறை என்ன செய்ய போகுது? அடுத்தது வந்து என்ன மீதியாக வரப்போகின்றது. அடுத்தது வந்து ஹெரியினாக வரப்போகின்றது, ஹெரியினாக வரப்போகின்றது. ஆகவே அதையும் கூடுவமா இருந்த எங்களுடைய பெருமானம் என்ன வரப்போகுது? 1 காணப்பட போகின்றது. அப்ப இந்த 2 எண்களையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற பெருமானம் என்ன? 1 0 1 0 1 இருக்கும். இந்த சம்மினுடைய பெருமானம் தான் இன்னும் இருக்க போகுது, அதனுடைய மொத்த பெருமானமாக காணப்பட போகின்றது. ரைட். அப்ப இந்த வச்சு கொண்டுதான் நாங்கள் முழுமை கூட்டிய பார்க்க போறோம். இந்த கணித்தலை வச்சு கொண்டுதான் எங்களுக்கு என்ன செய்ய போறோம்? முழுமை கூட்டிய பார்க்க போகின்றோம். அதாவது இங்கே வந்து என்ன செய்ய போகுது? நம்பர் 1 நம்பர் 2 உள்ளிடண்டா அதோட ஹெரியினும் உள்ளீடாக இருக்க போகுது. இங்க சம்மும் ஹெரியோடும் வெளியீடாக காணப்பட போகின்றது. இதுல பாவம் வந்து இந்த முழுமை கூட்டிக்குரிய உண்மை அட்டவணையை பார்க்க போறோம். உண்மை அட்டவணையை பார்க்க போறோம். அதுல 3 வேறுபட்ட உள்ளீடுகள் காணப்படுகின்றமையால 3 வேறுபட்ட உள்ளீடுகள் காணப்படுகின்றமையால நாங்கள் 2னுடைய 3ஆம் அடுக்கு 8 சந்தர்ப்பம் இருக்கு. 8 வேறுபட்ட சந்தர்ப்பம் இருக்க போகுது. ஆக 8 வேறுபட்ட சந்தர்ப்பத்தை நாங்கள் இவ்வாறு என்ன செய்யலாம்? வழங்க முடியும். இது ஏற்கனவே நீங்கள் படிச்ச விடயம். நான் என்ன இவ்வாறு வழங்க முடியும். ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போன்றோம் சம்மையும் ஹெரியும், இதுக்குரிய சம்மையும் ஹெரியும் இனங்காண போறோம். சரிதானே? அப்ப சம்மினுடைய பெருமானத்தை பார்ப்போம். அப்ப 0 0 0 இந்த 3ஐயும் கூட்டுகின்ற போது மொத்த பெருமானம் என்ன? எங்களுக்கு சம் என்ன? சம் 0 தான். சம் உங்களுக்கு என்ன இருக்க போகுது? 0 தான் காணப்பட போகின்றது. அதே போல் ஹெரியும் என்ன இருக்க போகுது? எங்களுக்கு 0 தான். ஹெரியும் எங்களுக்கு 0 காணப்பட போகுது. அதே மாதிரி 0 0 1 நாங்கள் கூட்டுகின்ற போது எங்களுக்கு என்ன வரப்போகுது? மொத்த பெருமதி 1ஆகவும், அதே மாதிரி மீதி அதாவது காவி என்ன இருக்க போகுது? 0 இருக்க போகுது. காவி வந்து 0 அமைய போகுது. அதே போல் 0 1 0 நாங்கள் கூட்டுகின்ற போதும் எங்களுக்கு சம் வந்து 1ஆகவும், அதே மாதிரி ஹெரி என்ன செய்ய போகுது? 0 இருக்க போகுது. அதே மாதிரி இப்ப 0 1 1 கூட்டுகின்ற போது அங்கே 2 வர போகுது. 2 என்ன செய்ய போகுது? எங்களுக்கு மொத்த பெருமதி அதாவது ஒரு முறையும் 0 மீதியும் இருக்க போகுது. 0 மீதியும் ஒரு முறையும் காணப்பட போகுது. அதே மாதிரி 1 0 0 இருக்கின்ற போது என்ன நடக்க போகுது? எங்களுக்கு அதாவது ஒரு மீதியும் 0 முறையும் காணப்படும். சரிதானே? அதே மாதிரி 1 0 1 நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு என்ன அதாவது 0 மீதியும் ஒரு முறையும் என்ன செய்ய போகுது? காணப்பட போகின்றது. அதே மாதிரி 1 1 0 என்றாலும் அதே மாதிரி தான் எங்களுக்கு 0 முறையும் ஒரு மீதி என்ன 0 மீதியும் ஒரு முறையும் காணப்பட போகின்றது. இறுதியாக பாருங்க 1 1 1. இங்க நாங்கள் 1 1 1 கூட்டுகின்ற போது என்ன நடக்க போகுது? எங்களுக்கு ஒரு மிச்சமும் ஒரு முறையும் இருக்கு. அப்ப சம்மும் 1 தான், ஹெரியும் 1 தான். சம்மும் 1 தான், இங்கே ஹெரியும் 1 காணப்பட போகுது. சரிதானே? அப்ப நாங்கள் அரை கூட்டிக்கு பார்த்த மாதிரியே இங்கே நாங்கள் முழுமை கூட்டிக்கும் பார்க்க வேண்டும். அரை கூட்டிக்கு பார்த்த மாதிரியே முழுமை கூட்டிக்கும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அப்ப இதற்குரிய 2 வெளியீட்டுக்குரிய கோவையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 வெளியீட்டுக்குரிய கோவையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று சம்மண்ட சமக்குரிய கோவையும் அடுத்தது ஹேரி அவுட்டுக்குரிய கோவையாக இருக்க போகுது. சரிதானே? இதில் ஹேரி வந்து ஹேரி அவுட்டுக்குரிய கோவையாக காணப்பட போகின்றது. ரைட். முதலாவதாக நாங்கள் வந்து ஹெரிக்குரிய கோவையை எடுப்போம். ஹெரிக்குரிய கோவையை எடுக்கின்ற போது நாங்கள் பார்த்தோம்னா வந்து ஹெரிக்குரிய கோவையாக இந்த 3 சந்தர்ப்பம் இருக்க போகுதுங்களுக்கு. 4 சந்தர்ப்பங்கள். என்ன சந்தர்ப்பம்? ஒரு சந்தர்ப்பம், 2 சந்தர்ப்பம், 3 சந்தர்ப்பம், 4 சந்தர்ப்பம்.
நாங்கள் ஏற்கனவே உங்களை சொன்ன நாங்கள் பார்த்தபடியே வந்து 2 முறைகளில் எடுக்கலாம். ஒன்று எஸ்ஓபி முறை, அடுத்தது பிஓஎஸ் முறை. நாங்கள் எஸ்ஓபி முறையில் இலகுவாக நாங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? அப்போ இந்த எஸ்ஓபிக்குரிய விடயமாக பார்க்க போகின்றோம். அப்போ இதுக்குரிய பெருமானம் என்ன வரப்போகுது எங்களுக்கு? முதலாவது ஏ பார் பிசி, ஏ பார். அப்போ இதுக்குரிய விடயமாக எங்களுக்கு வரப்போகிற விடயம் வந்து ஏ பார் பி சியாக காணப்பட போகின்றது. அதே போல் அடுத்த இந்த வண்ணுக்குரிய பெருமானத்தை நாங்கள் பார்த்தோம்னா வந்து ஏ பி சி, ஏ பி பார் சியாக இருக்கு. ஏ பி பார் சியாக காணப்பட போகின்றது. அதே மாதிரி அதுக்குரிய பெருமானம் பார்த்தோம்னா வந்து ஏ பி சி பார், ஏ பி சி பார். அதே மாதிரி இறுதிக்குரிய விடயமாக எங்களுக்கு இருக்க போற விடயம் வந்து ஏபிசி, ஏபிசி. இவ்வாறு என்ன செய்ய போகுது, 4 சந்தர்ப்பங்கள் இருக்கு. என்னத்துக்கு? ஹரிக்குரிய வெளியீடாக 1 வரக்கூடிய சந்தர்ப்பம் 4 இருக்கு. சரிதானே? ஹரிக்குரிய வெளியீடாக 1 வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இப்படி 4 சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ரைட். இந்த 4 சந்தர்ப்பங்களை வந்து இவ்வாறு சுருக்க முடியும். சரியா? இதுக்குரிய நாங்கள் என்ன செய்யலாம், இந்த சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் சுருக்கி பார்க்க முடியும். ரைட். இவ்வாறு சுருக்கலாம்னு பார்ப்போம். அப்போ சுருக்குவதற்கு நாங்கள் பார்த்தோம்னா வந்து 2 விடயத்தை பயன்படுத்தலாம். ஒன்றில் என்ன செய்யலாம், பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்கலாம். 2வது கானர் வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்கலாம். சரிதானே? அப்போ இதுக்கு நாங்கள் பார்த்தோம்னா வந்து கானர் வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்குறது இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். சரிதானே? கானர் வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்குறது இலகுவாக காணப்பட போகின்றது. ரைட். இங்கே ஏபி என்ற 2 உள்ளீடுகள் ஏபிசி, சீன் சொல்லுவோம். அதாவது சீன் சொல்லுவார். ரைட். அப்போ ஏபி என்ன சந்தர்ப்பம் இருக்கு? ஒன்றில் 0 0 0 1 1 1 1 0. அதே மாதிரி சீன் இருக்கலாம். ஒன்றில் 0 இருக்கலாம் அல்லது 1 இருக்கலாம். 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். சரியா? ரைட். அப்போ இதிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் வந்து முதலாவது விடயம் வந்து என்ன, ஏ பார் பிசி, ஏ பார் பிசி. ஏ பார் பிசி எது? ஏ பார் பிசி இன். ரைட். இது என்ன செய்வோம், இதில் ஒன்றா போடுவோம். அடுத்த கோவை என்ன வர போகுது? ஏ பி பார் சியின், ஏ பி பார் சியின். இந்த சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பம். அடுத்தது ஏபிசி பார், ஏபிசி பார். இந்த சந்தர்ப்பம். அடுத்தது ஏபிசி இன், ஏபிசி இன், ஏபிசி. இந்த சந்தர்ப்பம். சரியா? அப்ப இது நாங்கள் வந்து காணல் இலகுவா நாங்கள் என்ன செய்யலாம், சுருக்க முடியும். இவ்வாறு பார்ப்போம் வந்து. சரியா? இப்போ ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம், நாங்க பொது எடுக்கலாம். இந்த 2ஐயும் பொது எடுக்க முடியும். இந்த 2ஐயும் ஒரு இதுல என்ன செய்யலாம், பொது எடுக்கலாம். இந்த 2ஐயும் பொது எடுத்தோம்டா இதுக்குரிய பெருமானம் உங்களுக்கு என்ன வரலாம்னு பார்ப்போம். சரியா? ரைட். இந்த 2ஐயும் பொது எடுக்கின்ற போது இதுக்குரிய பெருமானமாக ஏயும் பியும் மாற்றம் அடையல, சி மாறுது. ஓகே, சி முழுமை பெற்றது. அப்ப எங்களுக்கு என்ன வர போகுது, ஏபியாக இருக்க போகுது. சரியா? அடுத்த சந்தர்ப்பம், அடுத்த சந்தர்ப்பம் இந்த 2ஐயும் எடுக்க முடியும், இந்த 2ஐயும் எடுக்க முடியும். அப்ப இதை பார்த்தோம்டா வந்து, இதை பார்த்தோம்டா இங்கே வந்து ஏ மாற்றம் அடையுது, பியும் சியும் மாறப்படையில. அப்ப சி பி சியின், பி சின்னா காணப்பட போகுது. அதே மாதிரி அடுத்த சந்தர்ப்பம், அடுத்த சந்தர்ப்பம் இந்த 2ஐயும் எடுக்கலாம், இந்த 2ஐயும் எடுக்கலாம். இதன் போது பாத்தீங்கன்னா வந்து ஏ மாற்றம் அடையில, பி 1 0 வருது. ஓகே, அங்கெல்லாம் சி. அப்ப ஏ சியின், ஏ சியின்.
அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குரிய கோவையாக இது காணப்பட போகுது. என்ன கோவை? ஏபி ஏ இன்டு பி பிளஸ் பி இன்டு சிஎன் பிளஸ் ஏ இன்டு சிஎன். சரியா? இது என்னத்துக்குரிய கோவையா இருக்க போது உங்களுக்கு? ஹரிக்குரிய பெருமானத்துக்குரிய கோவையாக இருக்கு. ஹரி என்ற என்ன இதுக்குரிய பெருமானத்துக்குரிய கோவையாக என்ன காணப்பட போகுது உங்களுக்கு? ஏ இன்டு பி பிளஸ் பி இன்டு சிஎன் பிளஸ் ஏ இன்டு சிஎன் காணப்படுகின்றது. சரியா? இதே வந்து உண்மை அட்டவணையால சரி கொண்டு பார்ப்போம். உண்மை அட்டவணையில போட்டு பார்க்க நாங்கள் சரி கொண்டு என்ன செய்ய போறோம்? பார்க்க போகின்றோம். சரியா? ரைட். அது வேற முதலாவது ஏ இன்டு பி போடுகின்ற போது இவ்வாறு அமையும். அதே மாதிரி அடுத்த பி இன்டு சி என்று சொல்கின்ற போது என்ன வரப்போகுது உங்களுக்கு? அதாவது இவ்வாறு என்ன செய்ய போகுது? பி இன்டு சி வரப்போகுது. சரியா? அதாவது பிஎம் சியும் மண்ணாக இருக்கின்ற போது மண்ணாக இருக்கு. சரியா? அதே மாதிரி அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஏ இன்டு சி போட போகின்றோம். அப்போ ஏயும் பியும் வந்து ஏயும் சியும் மண்ணாக இருக்கின்ற போது சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்? மண்ணாக இருக்கு. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் மண்ணாக காணப்பட போகின்றோம். சரியா? அப்ப இப்போது நீங்கள் பார்க்கலாம் வந்து இந்த இது வந்து நாங்கள் மூண்டையும் கூட்ட வேண்டும். ஏ இன்டு பி பிளஸ் பி இன்டு சி பிளஸ் ஏ இன்டு சி. அப்போ மூண்டையும் கூட்டுகின்ற போது உங்களுக்கு 0 plus 1 plus 0 1 0 plus 0 plus 0 0 0 0 plus 0 plus 1 1. அதே மாதிரி 1 plus 0 plus 0 1 1 plus 1 plus 1 1. அப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் வந்து இதையும் இதற்குரிய இந்த ஹரி பெருமானத்தையும் பாருங்க சமனாக காணப்படும். சரியா? இந்த பெருமானமும் இதற்குரிய ஹரி பெருமானமும் சமனாக காணப்பட போகுது. ஆகவே இது சமனண்டு உங்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த விடயம் செய்யப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே இந்த கோவையை எடுத்து காண சுருக்கினாங்கள். அந்த சுருக்கப்பட்ட கோவை வந்து உண்மை அட்டவணையூடாக போட்டு பார்க்கணும் சமனண்டு. இது நாங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது சமனண்டு நாங்கள் காட்டுறதுக்காக இதே செய்யப்பட்டிருக்கு. ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும் வந்து சமக்குரிய பெருமானத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ ஹரிக்குரிய பெருமானத்தை நாங்கள் கோவையை கண்டுட்டோம் வந்து ஏ இன்டு பி பிளஸ் பி இன்டு சி பிளஸ் ஏ இன்டு சி என்றதை நாங்கள் இனம் கண்டுட்டோம். இனிமேல் நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து சமக்குரிய விடயத்தை பார்க்க வேண்டும். ரைட். இப்போ சமக்குரிய விடயத்தை பார்த்தோம்னா பிள்ளைகள் வந்து எவ்வாறு இந்த சமக்குரிய கோவையை எடுப்பது? சமக்குரிய கோவை வந்து அதாவது இந்தந்த சந்தர்ப்பங்களை பார்ப்போம். ஒரு சந்தர்ப்பம் இருக்கு எஸ்ஓபி முறையில வருகின்ற சந்தர்ப்பம் உண்டு. இரண்டாவது சந்தர்ப்பம் இருக்கு இது. மூன்றாவது சந்தர்ப்பம் இருக்கு இது. நான்காவது சந்தர்ப்பம் இருக்கு இது. இந்த 4 சந்தர்ப்பத்திலையும் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது? சம்மில் வந்து வெளியீடாக 1 வருது. எஸ்ஓபி முறையில இந்த கோவைகளை தனியாக எடுத்து போட்டு நாங்கள் இதை சுருக்க வேண்டும். இந்த கோவையை தனி எடுத்து போட்டு நாங்கள் சுருக்க வேண்டும். பார்ப்போம் வந்து முதல் பார்த்தோம்டா வந்து இந்த வண்ணுக்குரிய விடயமாக ஏ பார் பி பார் சி பிளஸ் இரண்டாவது விடயம் ஏ பார் பி சி பார் ஏ பார் பி சி பார். மூன்றாவது விடயம் ஏ பார் பி சி ஏ பார் பி சி. நான்காவது விடயம் ஏ பார் பி சி பார். நான்காவது விடயம் ஏ பி சி ஏ பி சி. இவ்வாறு காணப்படுது. சரி, இதை நாங்கள் வெளியில் எடுக்கலாமா, எப்படி எடுக்கலாம் என்றதை பற்றி பார்க்க போறோம். முதலாவது ஏ பார் பி பார் சி, அடுத்தது ஏ பார் பி சி ஏபிசி இவ்வாறு காணப்பட போகின்றது. இதிலே நாங்கள்
ஒன்றில் கானர் வரைபடத்தில் சுருக்க வேண்டும் அல்லது பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்க வேண்டும். சரியா? அப்ப நாங்கள் இங்கே வந்து கானர் வரைபடத்தை பயன்படுத்தி சுருக்கிறதை விட இதை வந்து பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்கிற சுகமா இருக்கு. சரியா? அப்ப 4 கோவைகளை எடுக்கிறோம் வந்து அப்ப முதல் 2ஐயும் பார்க்க போகின்றோம். இந்த 2ஐயும் சுருக்கின்ற போது எங்களுக்கு என்ன வரலாம்? இதை நாங்கள் பொது எடுக்க முடியும். ஏ பார பொது எடுக்கும். ஏ பார பொது எடுத்த மாட்டோம். எங்களுக்கு வர போற விடயம் என்ன? b bar into c plus b into c bar. b bar into c plus b into c bar வரப்போகுது. அதே மாதிரி அடுத்தது இந்த ரெண்டுலையும் எதை பொது கொடுக்கலாம்? உங்களுக்கு ஏ பொது கொடுக்கலாம். பொது எடுக்கின்ற போது வர போற விடயம் வந்து b bar c bar plus bc. b bar c bar plus bc. அப்ப இவ்வாறு இதனை பொது எடுக்கின்ற போது உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, ஓகே. அப்ப இன்னொரு நாங்கள் பார்ப்போம் வந்து b into c, b bar into c plus b into c bar. இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. என்ன விடயம்? b bar into c plus b into c bar என்ன? அதே நாங்கள் உடனடியாக எங்களுக்கு தெரியவனும் எக்ஸோ கேட்ஸ் வந்து ஒரு ஒன்று வருது. வேறுபட்ட உள்ளீடுகள் வந்து வேறுபட்டு காணப்படுதல். b bar into c plus b into c bar. ரைட். அப்ப இவ்வாறு காணப்படுகின்ற போது நாங்கள் பார்ப்போம் வந்து அதே மாதிரி இங்கே நாங்கள் பார்க்குறோம் வந்து என்ன? b bar into c bar plus b into c. சரி, இப்போ இதை வந்து நாங்கள் கருத போகிறோம் வந்து இப்போ b bar into c plus b into c bar ஒரு x என்று எடுத்தோம்டா, ஒரு x ஆக கருதினோம்டா, ஒரு x ஆக கருதலாம். x ஆக கருதினோம்டா இனிமேல் இந்த கோவையை நாங்கள் மாற்றி எழுதி பார்க்க போறோம். எப்படி? a bar பிராக்கெட்டுக்கு x பிளஸ் அங்கால என்ன வரப்போகுது? a அங்கால ഇതിന്റെ എതിരാണ് x ബാർ ആக இருக்க போகுது. x பார் ஆக இருக்க போகுது. சரியா? இது பாருங்க, a bar into x plus a into x bar. இது x நோரா இருக்கு, x க்கு எதிராக இருக்கு. சரியா? a bar into x plus a into x bar. சரியா? அப்ப இப்போ இதை பாருங்க, இது என்ன ஒரு ஃபார்முலால இருக்குது? xo னுடைய ஃபார்முலால காணப்படுது. இதை நாங்கள் பார்த்தோம்னா இப்போ இதை நாங்கள் இவ்வாறு எழுதலாம். a எக்ஸ்க்ளூசிவ் x என்று எழுதலாம். a எக்ஸ்க்ளூசிவ் x. ஏற்கனவே எக்ஸுக்கு பதிலாக என்னத்தை நாங்கள் எடுத்துட்டோம் வந்து சரிதானே? அதாவது b into c plus b bar into c plus b into c bar பார்த்துட்டோம். அப்ப a into x என்று எடுக்கின்ற போது அப்ப x-க்குரிய பெருமானமாக காணப்படுற விடயம் சரிதானே? x-க்குரிய பெருமானமாக இதை நாங்கள் பார்த்தோம்டா இதை நாங்கள் இவ்வாறு சொல்ல முடியும். இது வந்து எதுக்கு சமனாக இருக்க போகுது? இதை நாங்கள் x என்று கருதம். சரியா? இப்போ b bar into c plus b into c bar வந்து b எக்ஸ்க்ளூசிவ் c-க்கு சமனாக காணப்பட போகுது. சரிதானே? இங்கே நாங்கள் x பார்த்தோம்னா என்னது சமனாக இருக்க போகுது? b எக்ஸ்க்ளூசிவ் c-க்கு சமனாக காணப்பட போகுது. ஆகவே எங்களுக்கு a எக்ஸ்க்ளூசிவ் b எக்ஸ்க்ளூசிவ் c ஆக அமைய போகுது. a எக்ஸ்க்ளூசிவ் b எக்ஸ்க்ளூசிவ் c ஆக அமைய பெற போகுது. சரிதானே? இதுதான் எங்களுக்குரிய என்னவா இருக்க போகுது? இப்ப காணப்படுகின்ற கோவை எதுக்குரிய நாங்கள் பார்த்தோம்டா வந்து இந்த சம்முக்குரிய கோவையாக இருக்க போகுது. சமக்குரிய கோவையை நாங்கள் உருவாக்குன்ற போது கொஞ்சம் கூடுதலாக வந்து எங்களுக்கு எக்ஸ்னோரை பற்றிய தெளிவு எங்களுக்கு அவசியம். எக்ஸோ மற்றும் எக்ஸ்னோரை பற்றிய தெளிவு எங்களுக்கு அவசியமாக இருக்க போகுது. சரியா? அடுத்ததாக வந்து நாங்கள் இதற்குரிய தர்க்க சுற்றினை அமைக்க போகிறோம். இதற்குரிய தர்க்க சுற்றினை அமைக்க போகின்றோம். பாப்பம் வந்து இதற்குரிய விடயமாக a XOR b சமனோடு பார்க்க போறோம்.
ஏ எக்ஸ் ஓர் பின்னு சொல்லப்படுகின்ற போது இரண்டும் வேறுபட்டு காணப்படுகின்ற போது என்ன செய்யும்? 0 காணப்பட போகுது. அதாவது A0 B0 0 0 0 0 0 1 1 0 1 1 1 0 1 1 0 1 1 1 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 0, அதே மாதிரி 1 1 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 0 இருக்க போகுது. சரியா? அடுத்த பாக்கோளம் வந்து A XOR B XOR C ஆக அமைய போகுது. ரைட். அப்ப இதோட வந்து நாங்க C சேர்த்து பார்க்க போறோம். இந்த வெளியீட்டோட C சேர்த்து பார்க்க போறோம். அப்ப C சேர்த்து பார்க்கின்ற போது எங்களுக்கு சரியா இதுல வந்து அதாவது இந்த இதையும் மாற்றி பார்க்கணும். இந்த சீனுடைய பிரமாணம் 1 1 into 0 0 1 இருக்க போகுது. இங்கே 1 into 0 into 1 1 இருக்க போகுது. அதே மாதிரி 0 into 0 0 இருக்க போகுது. 0 into 1 1 இருக்க போகுது. 1 into சரியா 1 into 1 0 இருக்க போகுது. அதே மாதிரி 0 into 0 0 1 into 0 1. அப்போ ஒரே மாதிரியான உள்ளீடு காணப்படுகின்ற போது 0ம் வேறுபட்ட உள்ளீடு காணப்படுகின்ற போது 1ம் காணப்படும். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னா வந்து இதே வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்குறோம் வந்து எப்படி இந்த விடயமானது இந்த அட்டவணையானது எங்களுக்கு சமனாக இருக்க போகுது. எதுக்கு சமனாக இருக்க போகுது? இந்த பகுதி அதாவது சம்முக்குரிய பகுதியாக காணப்பட போகுது. இந்த விடயம் வந்து எதுக்குரிய சமனாக காணப்படுவது? சம்முக்கு சமனாக காணப்பட போகுது. ஏற்கனவே நாங்கள் தர்க்க விதிகளை பயன்படுத்தி இந்த கோவையை நிறுவி இருக்கின்றோம். ரைட். அடுத்தபடியாக வந்து இதற்குரிய தர்க்க சுட்டை உருவாக்குவோம். சரியா? இதற்குரிய விடயமாக பார்த்தோம்னா ஹரியோட்டுக்குரிய பிரமாணமாக A into B plus B into C plus A into C ஆகவும் சமக்குரிய பிரமாணமாக இவ்வாறு கோவை எங்களுக்கு என்ன செய்யுது? அமையப்பெறுகின்றது. அப்போ ரெண்டு விதமாக படத்தை கீற முடியும். ஒன்று இந்த அதாவது ஹரியோட்டுக்கு ஒரே கோவை தான். சம்முக்கு நாங்கள் பார்த்தோம்னா வந்து எக்ஸோரை பயன்படுத்தி இவ்வாறு கீற முடியும். அதே மாதிரி முழுமையாகவும் கீற முடியும். சரிதானே? அப்போ இந்த விடயம் பார்த்தோம்னா வந்து முழுமையான ஒரு கோவையினை உங்களுக்கு சொல்ல போகிறோம். முழுமையான கோவையினை உங்களுக்கு சொல்லப்படுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது. அதாவது இந்த சமக்குரிய பிரமாணம் என்ன? A bar into B bar into C A bar into B bar into C ஆகவும் அதையோட வந்து அடுத்ததாக A bar into B into C bar ஆகவும் மூன்றாவது விடயமாக A into B bar into C ஆகவும் நாலாவது விடயமாக வந்து A into B into C ஆகவும் காணப்பட போகுது. சரியா? இந்த 4 என்ன இருக்க போகுது? சமக்குரிய கோவையாகவும் அதே மாதிரி ஹரிக்குரிய கோவையாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் வந்து A into B plus B into C plus A into C. சரிதானே? அப்போ இது வந்து என்ன செய்ய போகுது? ஹரிக்குரிய கோவையாக அமைய போகுது. இது வந்து ஒரு முழுமையாக இந்த சமக்குரிய பிரதானமான கோவையை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? தர்க்க சுற்றினை கீறுகின்ற முறை இதுவாக காணப்பட போகுது. இது கொஞ்சம் பெரிய சுற்றாக காணப்படும். நாங்கள் இதனையே வந்து எக்ஸோரை பயன்படுத்தி நாங்கள் கீறுகின்ற மெத்தட் இருக்குது. இதுதான் உங்களுக்கு கூடுதலாக தெரிய வேண்டும். சுருக்கமாக நாங்கள் உருவாக்குகின்ற முறை உங்களுக்கு தெரிய வேண்டும். ரைட். அடுத்த முறையை பார்த்தோம்னா வந்து அந்த சுருக்கமாக நாங்கள் கீறுகின்ற முறையை பார்க்கின்றோம். வந்து இங்கேயே இதை பாருங்கள். ஹரியினுடைய பெருமானம் மாற்றமடையாது. ஹரிக்குரிய கோவை என்ன செய்யாது? மாற்றமடையாது. அவ்வாறே காணப்பட போகுது. சரிதானே? ஆனால் சம்முக்குரிய கோவை தான் நாங்கள் சுருக்கப்பட்ட கோவையாக காணப்பட போகுது. நாங்கள் ஏற்கனவே சுருக்கி பெற்றுக்கொண்டோம். நாங்கள் என்ன பெற்றுக்கொண்டோம்? நாங்கள் A எக்ஸ்க்ளூசிவ் B எக்ஸ்க்ளூசிவ் C என்ற விடயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் இதுக்குரிய விடயமாக இங்கே பார்ப்போம். சரிதானே? அப்போ இங்கே வந்து 3 உள்ளீட்டை கொடுக்குறோம். வந்து எதனூடாக? எக்ஸோர் என்ற கேட்ஸின் ஊடாக கொடுக்குறோம். எக்ஸோர் என்ற கேட்ஸின் ஊடாக என்ன செய்கிறோம்? 3 உள்ளீடை கொடுக்கின்ற போது சரிதானே A B C என்ற 3 உள்ளீடுகளை நாங்கள் வழங்குகின்ற போது எங்களுக்கு பெறுவோர் என்ன கிடைக்கப்பெறுது? A எக்ஸ்க்ளூசிவ் B எக்ஸ்க்ளூசிவ் C கிடைக்கப்படுகின்றது. சரிதானே? அப்போ எங்களுக்கு இந்த 2 தர்க்க கோவைகளும் தெரிய வேண்டும். அதில் முக்கியமாக 2 உண்மை அட்டவணைகளும் தெரிய வேண்டும். அது எவ்வாறு சுருக்குறது தெரிய வேண்டும். அதே மாதிரி அந்த உண்மை அட்டவணைக்குரிய தர்க்க கோவையினை உருவாக்குறது, அதே மாதிரி அதுக்குரிய கோவைக்குரிய தர்க்க சுற்றினை உருவாக்குறது. இவ்வளவு விடயங்களும் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டும். ரைட். அடுத்தபடியாக பார்க்க போனோம் வந்து 2 அரைக்கூட்டியினை பயன்படுத்தி எப்படி
என்ன முழுமை கூட்டி உருவாக்குறது. சரிதானே? அதாவது இரண்டு ஹாஃப் ஹெடருடைய இணைப்பு தான் ஒரு ஃபுல் ஹெடர்னு சொல்ல போறோம். இரண்டு ஹாஃப் ஹெடர் சேர்ந்தது ஒரு ஃபுல் ஹெடராக காணப்பட போகுது. இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் வந்து, அதாவது முதலாவது ஹாஃப் ஹெடர் பெருமானத்தில் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்து நாங்கள் வந்து என்ன ஹாஃப் ஹெடரில் 2 உள்ளீடு தான் காணப்படும். ஏ என்ற உள்ளீடு, பி என்ற உள்ளீடு காணப்படுகின்ற போது 2 வெளியீடு இருக்கும். ஒன்று சம், அடுத்த ஹரி என்ற வெளியீடு காணப்பட போகுது. சரிதானே? அதை இன்னொரு ஹாஃப் ஹெடரின் ஊடாக நாங்கள் வழங்குகின்ற போது எங்களுக்கு என்ன செய்யுது? ஃபுல் ஹெடர்ன்றது சேர்க்கப்படுது. பாருங்கள், அப்ப இதனுடைய சம்மை நாங்கள் அவ்வாறே நேரடியாக வழங்குகின்றோம். சரிதானே? அப்ப இந்த சம்முக்குரிய நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் ஹெடருக்குரிய சம்முக்குரிய பெருமானமாக ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி பார்த்து நாங்கள். அப்ப அது நாங்கள் அடுத்த ஹாஃப் ஹெடருக்கு என்ன செய்ய போகுது? நேரடியாக உள்ளீடாக போகுது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா வந்து அடுத்தது சீன் என்று சொல்லப்படுகின்ற விடயம் வந்து முன்னைய பெருமானத்தில் வாரப்படுகின்ற மீதியாக இருக்கு. அதாவது முறையாக காணப்பட போகுது. அந்த முறையை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏற்கனவே காணப்பட்ட அந்த சம்மோட என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். கூட்டப்படுகின்ற போது அப்ப இங்கே வந்து என்ன செய்ய போகுது? புரிகின்ற போது மீண்டும் என்ன செய்ய போகுது? எங்களுக்கு சம்மும் அதாவது ஹெரியும் என்ன செய்ய போகுது? வெளியீடாக காணப்பட போகுது. சம்மும் ஹெரியும் எங்களுக்கு வெளியீடாக காணப்பட போகின்றது. அதே மாதிரி முன்னிய பெருமானத்தினுடைய ஹெரியை நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே வெளிக்காட்டுறோம், உள்ளீடாக கொடுக்கின்றோம். அப்ப இங்கே நீங்க பார்க்கலாம் வந்து 2 ஹாஃப் ஹெடர் சேர்ந்து எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது? வெளியீடாக என்னென்ன வருது? எங்களுக்கு சம் என்ற பெருமானம் வருது. அதே போல சி அவுட்னு சொல்லப்படுற ஹெரி அவுட் என்ற பெருமானம் வருது. அப்ப 2 அரைக்கூட்டியை பயன்படுத்தி நாங்கள் முழுமை கூட்டியை உருவாக்க முடியும். சரி, அப்ப இதுல வந்து இதான் வந்து அந்த 2 ஹாஃப் ஹெடரை பயன்படுத்தி ஃபுல் ஹெடரை உருவாக்குறதுக்குரிய தர்க்க சுற்று. சரியா? ஏற்கனவே நாங்கள் 2 ஹாஃப் ஹெடர்ல வந்து எக்ஸோ கேட்ஸை பார்த்து நாங்கள் வந்து கீறதை பார்த்து நாங்கள் என்ன சம்முக்கு எக்ஸோரும் ஹெரிக்கு வந்து எண்டும் வந்தது. அதே விஷயத்தை நாங்கள் இங்கே அடுத்த ஹாஃப் ஹெடர்லையும் சம்முக்கு எக்ஸோரையும் ஹெரிக்கு எண்டையும் பயன்படுத்தி வருகின்ற போது உங்களுக்கு 2 வெளியீடுகள் வருது. என்னென்ன? சம்மும் ஹெரி என்ற வெளியீடு கிடைக்கப்படுகின்றது. சரியா? அப்ப இது பற்றி உங்களுக்கு தெரியணும், கொஞ்சம் விளக்கமா தெரிய வேண்டும். நீங்கள் கூடுதலான விடயங்களை என்ன செய்யலாம்? தேடி பார்க்கலாம். உங்களுடைய கைட் இதில் தேடி பார்க்க முடியும். அப்ப இதுலேயே நாங்கள் தெளிவாக பார்க்க விடயங்கள் இருக்குது. அப்ப 2 இதே மாதிரி வந்து மல்டிபிள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹாஃப் ஹெடர்களை சேர்த்து இப்படி நாங்கள் அங்கால ஃபுல் ஹெடர்களை செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதே போல வந்து இங்கே வந்து நாங்கள் கூட்டலை மட்டும்தான் பார்க்குறோம். கழித்தல் செயற்பாடு, பெருக்கல் செயற்பாடு, இவ்வாறான பல செயற்பாடுகளை நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த ஹாஃப் ஹெடர் ஃபுல் ஹெடர் அதில் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய முடியும்? கணிப்பு செய்ய முடியும். உங்களுக்கு இருக்கிற விடயம் வந்து ஒரு அரைக்கூட்டி இருக்குது. அரைக்கூட்டிக்குரிய உண்மை அட்டவணை தெரிய வேண்டும், அதுக்குரிய தர்க்கக்கோவை தெரிய வேண்டும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு தர்க்கக்கோவைக்குரிய தர்க்க சுற்று அமைக்க தெரிய வேண்டும். அதே மாதிரி ஃபுல் ஹெடர் எப்படி உருவானான்னு தெரிய வேண்டும், அதுக்குரிய உண்மை அட்டவணை தெரிய வேண்டும், அதற்குரிய தர்க்க கோவையினை பெற்றுக்கொள்ள தெரிய வேண்டும், அதுக்குரிய உண்மை அட்டவணை தெரிய வேண்டும். சரியா? ரைட். இதுலேயே ஒரு மேலதிகமான விளக்கத்துக்காக ஒரு வினாவை பார்ப்போம். ரைட். இந்த 2 எண்கள் காணப்படுகின்றது. இந்த 2 எண்களையும் நாங்கள் கூட்டுகின்ற போது என்ன இவ்வாறு அமைய போகுதுன்னு பார்க்க போறோம். சரியா? 2 எண்கள் இருக்குது. என்னென்ன எண்கள்? ஒன்று 1 0 1 1 1 எண் இருக்குது. அதே மாதிரி அடுத்த பி என்ற எண் இருக்கு வந்து 1 1 0 0 1 இருக்குது. சரியா? 2ஐயும் நாங்கள் கூட்டுகின்ற போது என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. சரிதானே? அப்ப ஹெரின் சம் ஹெரி அவுட் 3 விடயங்கள் இருக்குது. அதில் வந்து நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது சம்மை பார்க்க போறோம். ரைட். 1 1 1 + 1 1 + 1 ஒன்றோட ஒன்றை கூட்டுகின்ற போது எங்களுக்கு ஒரு முறையும் பூஜ்ஜியம் மீதியும் வரும். ஒரு முறையும் பூஜ்ஜியம் மீதியும் வரப்போகுது. அப்ப இந்த மீதி என்ன செய்ய போகுது? இந்த முறை வந்து இங்கே வரப்போகுது. இங்கே வருகின்ற போது எங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஹெரியனுக்குள்ள 1 வரும். 1 வந்துட்டா இங்கே 1 + 1 என்ன செய்ய போகுது? மீண்டுமே சம்முக்குள்ள 0வையும் ஹெரிக்குள்ளே 1ஐயும் வரப்போகுது. சரிதானே? அப்ப இந்த 1 திரும்ப என்ன செய்யப்பட போகுது? இங்கே நாங்கள் போடுகின்ற போது திரும்ப 1 + 1 1 + 1 என்ன செய்ய போகுது? எங்களுக்கு திரும்பவும் சம்முக்குள்ள 0வையும் ஹெரிக்குள்ள 1ஐயும் போட போகுது. ரைட். மீண்டும் இந்த 1 என்ன செய்யும்? இங்கே வருகின்ற போது
சம்முக்குள்ள 0வும் ஹரிக்குள்ள 1ம் வரப்போகுது. ரைட். அப்போ இப்போ பார்க்க போகின்ற போது இங்கே இந்த ஹரியோட பெருமானம் இங்கே வரப்போகுது. இங்கே பார்த்தோம்னா 1 1 1 3 பெருமானம் இருக்கு. இப்போ 1 1 1 சொல்லப்படுகின்ற போது 3 3 பார்த்தோம்னா வந்து சம்முக்குள்ள ஒரு முறையும் ஒரு மிச்சம், ஒரு முறையும் ஒரு மிச்சம். ஆகவே மீதி 1 முறை 1. அப்போ மீதி என்ன செய்ய போகுது, மீண்டும் என்ன செய்யணும், இந்த ஹரியோட முறை வந்து இங்கே வரப்போகுது. வருகின்ற போது தனி ஒரு பெருமானம் வரும். அவ இந்த ரெண்டு எண்களையும் அரைக்கூட்டியினூடாக கூட்டுகின்ற போது, ஃபுல்லடரூடாக கூட்டுகின்ற போது 1 1 0 0 0 0 எங்களுக்கு வெளியீடு காணப்பட போன்றது. அதாவது 1 1 0 0 0 0 காணப்பட போன்றது. சரியா? இது எவ்வாறு உங்களுக்கு வருகின்ற முறையை காட்டுறதுக்காக இந்த வினா உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இன்றைய நிகழ்விலே அதாவது காம்பினேஷனல் சர்க்யூட்னு சொல்லப்படும் ஒருங்கிணைப்பு சுற்றுக்கள், அதிலே வந்து முக்கியமாக அரைக்குடி ஹாஃப் எடர் ஃபுல் எடரை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதே மாதிரி ஃபுல் எடர் எவ்வாறு உருவாதுன்றதை பற்றி பார்த்துருக்கின்றோம். இது ஒரு புதிய விடயம், உங்களுக்கு புதிய பாடத்திட்டத்திலே வந்து மாற்றப்பட்ட ஒரு புதிய விடயம், ஏற்கனவே பழைய பாடத்திட்டத்தில் இது காணப்படவில்லை. அப்போ நீங்கள் வந்து கூடுதலான வினாக்கள் இதிலே வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது பார்ட் 1லே சரி அல்லது பார்ட் 2 வினாவில் சரி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆக கூடுதலான பயிற்சிகளை நாங்கள் இதிலே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வந்து கோவைகளை சுருக்குதல் அல்லது தர்க்க சுற்றினை அமைத்தல் போன்றவற்றில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். ஏன்னா புதிய பயிற்சி இல்லாடி நாங்கள் செய்ய முடியாது. அப்போ மேலும் பல விடயங்களை தேடி அறிவீர்கள் என வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.